வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதே தான். குரு குரு சிஷ்யன் கதை தான். குரு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஓகே, மீண்டும் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி. ஓகே, இது எனக்கு நடந்த சொந்த அனுபவங்க. இதை வச்சு இந்த ஸ்டோரி மூலமாக நான் குரு சிஷ்யனை பற்றி சொல்ல போகிறேன். சரி, எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருந்தோம். ஓகே, ஒரு 100 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுற ஒரு விசேஷம். ஓகே, அதில் வந்து பந்தியில் பரிமாறத்துக்கு வாழைப்பழம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் இருக்கிறது 2 டவுனு நடுவில் இருக்க ஒரு கிராமம். சரி அப்படின்ட்டு அப்பா வந்து பக்கத்து டவுனுக்கு போயிட்டு ஒரு 8 கிலோமீட்டரில் பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஓகே, நான் டூ வீலரில் போனேன். கூட என்னுடைய குடும்ப நண்பர் வந்திருந்தார், ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓகே, போயிட்டோம். 8-8.5 கிலோமீட்டர் தான் அந்த டவுன். போனோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் வாழைப்பழம் தானே, 100, அதுவும் 100 பழம்னா ஒரு தாராக இருக்கும், அப்படியே அதை எடுத்து பைக்கில் வச்சுட்டு வந்துடலான்ற நினப்பில் தான் நான் போயிருந்தேன். ஓகே, அவ்வளோதான் என்னுடைய நாலேஜ். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பழம் வந்து அவங்க சீப்பாக வெட்டிஞ்சாங்க. அதாவது டசனாக 12 தான் வச்சுருந்தாங்க. தாரா இல்லை, தாரா இருக்குது நாங்கள் கேட்ட மாதிரி இல்லை அங்கே. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, 10 டசன் வாங்கிக்கணும், 120 பழமாக வாங்கிக்கிட்டோம். அப்போ தான் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அது கவருக்கு வருன்ற மாதிரி ஏதோ சொன்னோம். அதெல்லாம் போட்டால் பழம் நாஸ்தி ஆகிடும், ஆப்பிள் கூட எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. ஆப்பிள் என்னென்னா, இப்போ தான் நமக்கு ஆப்பிள் வந்து யூஎஸ்ஏலேருந்து தானே இறக்குமதி ஆகுதுங்க. இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து இறக்குமதியானது காலி காட்டன் பாக்ஸை அது ஒரு குறைஞ்ச அமௌண்ட் கொடுத்து வாங்கி இவங்க கொடுத்தாங்க. இந்த கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் 10 டசன் பழத்தை அடுக்கி கொடுத்தாங்க. அந்த ஆப்பிள் கூடை வந்து ஒரு 1.5 அடி அகலம், நல்ல ஒரு 3 அடி நீளம் உள்ள ஒரு கூடை. ஓகேங்களா? சரி, இந்த முறை வண்டி வந்து குடும்ப நண்பர் ஓட்டினாரு. நான் அந்த ஆப்பிள் கூட பழம் வித்து ஆப்பிள் கூட எடுத்து வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வந்து கொஞ்சம் தூறல் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தது. அவர் பக்கம் தானேப்பா, போயிடலாம், ஒன்றும் கஷ்டமாக இல்லையே, மழை ஒன்றும் ஹெவியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இப்பதான் அந்த விஷயம் தெரிஞ்சது. நான் அதாவது பைக் ரைடர் பில்லன் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு லோடட் பாக்ஸை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் எங்கள் கிராம சாலை எப்படிங்க இருக்க போகுது. அவர் மழை பெய்யறதுனால கொஞ்சம் பள்ளம் மேட்டில் இறக்கி 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 ஏற்றினாரு. ஒவ்வொரு முறையும் பள்ளமேட்டில் இறக்கி ஏற்றும் போதும் நான் இப்படி பேலன்ஸ் தவறி இப்படி பின்னாடி போய் வந்தேன். பயம், மரணத்துக்கு ஒப்பான பயம், ரொம்ப செத்து பிழைச்சேன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? மழை பெய்யறதுனால அவரால் வேகமாகவும் ஓட்ட முடியல. ஸோ ஒரு மிக நீண்ட டிராவல் பண்ண மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம். அடுத்த நாள் ஃபங்க்ஷன் முடித்தோம். இது விஷயமா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வீக்கெண்டில் என்னுடைய நண்பன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இது மாதிரி பக்கத்து டவுன் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ப்பா அப்படின்ட்டு. அவன் ஒரே சிம்பிளா, இதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்ட, திரும்பி உக்காந்தா சரியா போயிருக்கு போதுன்னா. என்ன சொல்ற புரியலன்னு. ஏன், பைக் ஓட்டுறவரோட முதுவும் ஒட்டினாப்புல உக்காந்து இருந்தன்னா, நீ வெயிட் அந்த கூடையோட உக்காரும் போது உனக்கு நல்ல இடமும் கிடைச்சிருக்கும். அவர் பிரேக் போடும் போதெல்லாம் நீ விழ மாட்ட, இன்னும் பேலன்ஸ்ல ஆயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னான் நண்பன். இது எனக்கு சுத்தமா மன ஐடியாவிலேயே வரல. ஆமா இல்ல அப்படின்னு நான் இங்க தான் மாறலுக்கு வருவோமா, இதுதாங்க விஷயம். ஓகே, நமக்கு தான் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்துல உழண்டுட்டு இருப்போம். அதாவது நான் அந்த ஆப்பிள் கூடைய இப்படி ஃப்ரண்ட் சைடு வச்சு உக்காந்த மாதிரி நமக்கு அதை தவிர வேற வழி இல்லைன்னு தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ ஆமான்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான், ஞாபகம் இருக்கட்டும், குருநாதர் மட்டும்தான், ஏன்டா பைத்தியம் இப்படி உக்காந்துட்டு இப்படி திரும்பி உக்காந்தா உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன ஐடியா தான் கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையே மாறிடும். ரியல் டைம் உண்மைங்க, நிதர்சனமான உண்மை இது. ஓகேங்களா? நமக்கு தேவை சரியான குருநாதர் மட்டுமே. மீண்டும் விவாதிப்போம்.